அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ளதான திருச்சபை மக்களுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான வேண்டுமென்று இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. கைகளை உயர்த்தி, சில கையை உயர்த்த காணுமே. ஆமாம் ஆமாம். உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆமாவா இல்லையா? ஒப்புக்கொடுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆராதனை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஆராதனைனா என்ன? ஆராதனைனா என்ன? ஆராதனை அதானே? நம்ம இங்கிலீஷில் கேட்டோம்னா வொர்ஷிப் அப்படின்றவாங்க. ஆமாம். ஆராதனைனா என்ன அப்படின்னா ஆராதனை பாஸ்டர், அதான் ஆராதனை. என்ன ஆராதனை அப்படின்னு? ஆமாம், நிறைய வேளைகளை பாடுவது ஆராதனை, துதிப்பது ஆராதனை, ஆவியில் நிரம்புவது ஆராதனை, அந்நிய பாஷை பேசுவது ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. இதெல்லாம் தவறா? இதெல்லாம் உண்மையா அப்படின்னா தவறல்ல. ஆராதனைகளுக்குள் இதுவும் ஒன்று. ஹலோ, ஆராதனைகளுக்குள் இதுவும் ஒன்று. ஆராதனைகள் இதெல்லாம் இருக்கணும். இது மட்டும்தான் ஆராதனைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. அது பூரணம் அல்ல, அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்போ ஆராதனையுடைய பூரணத்தை குறித்து பவுல் எழுதும் போது அதை தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுப்பதே, ஜீவ வழியாக ஒப்புக் கொடுப்பதே இரக்கங்களை முன்னிட்டு, நல்லா கவனிங்க, தோத்திரம், சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஒரு ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை அப்படின்னு ஒன்று இருக்கும்னா, முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? தேவனுக்கு ஜீவ வழியாக பரிசுத்தமா என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுக்காத எந்த பாடலோ, எந்த துதியோ, எந்த ஆவி நிறைவோ, அந்நிய பாஷையோ எதுவும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர் அல்ல. ஒத்துக்கிறீங்களா? தோத்துரும். தேவன் அங்கீகரிக்க. நம்ம வேணா திருப்தி எல்லாம், இன்னைக்கு நல்ல ஆவியில் நிரம்பினேன், இன்னைக்கு நல்ல அந்நிய பாஷை, இன்னைக்கு ஆராதனை அப்படி திருப்தியாக இருந்துச்சு, நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஆனால் தேவன் அந்த ஆராதனை பிரியப்படணும், தேவன் அந்த ஆராதனை அங்கீகரிக்கணும்னா, எது ஆண்டவர் விரும்புகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற ஆராதனை நம்முடைய சரீரங்களை ஜீவ வழியாக பரிசுத்தமும் ஜீவ வழியுமாக ஒப்பு கொடுப்பதே. ஆமென். நம்மளை ஒப்பு கொடுக்காம எப்படித்தான் கர்த்தரை துதிச்சாலும் அந்த துதியின் மேல வேதம் சொல்லு, உன் இரைச்சலை நிறுத்து அப்படிங்கிறாரு. உன் பாடலின் இரைச்சலின் சத்தத்தை நிறுத்து அப்படிங்கிறாரு. தோத்திரம். சும்மா நீ என்ன செய்யலாம்? ஆவியில் நிரம்புறன்னு சொல்லிட்டு சும்மா இனத்தையோ போட்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் ஆண்டவர் சொல்ல, நிறுத்து. என்னால் முடியலை, என்னால் முடியலை. உன் இறைச்சலை நிப்பாட்டு. சும்மா வெத்தி கூச்சலாக என்ன செய்யாத, போடாத அப்படிம்பாரு. சமரியா ஸ்திரியோடு கூட கர்த்தர் பேசும்போது சொன்னார், தேவனை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும், தேவனை ஆராதிக்கிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார். அதான் சொல்ல, தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் ஒன்று வரும், அது இப்பொழுதே வந்திருக்குது அப்படின்னாரு. அப்போ தேவனை ஆராதிக்கிறவங்க ஆவியில் என்ன செய்வாங்களாம்? ஆராதிப்பாங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அது பரிசுத்தாவினுடைய அந்த அபிஷேகத்தினுடைய காரியத்தை அப்பவே நெஞ்சாரு சொன்னார். அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த ஆராதனை என்ன? நம்ம முதல்ல பரிசுத்தமும் ஜீவ வழியுமாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமாம். நம்மளை ஒப்பு கொடுக்காம எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் அந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பிரியப்பட மாட்டார். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம அதைத்தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆபேல் காயினும் கர்த்தரை ஆராதிக்க வர்றாங்க. அங்கே அந்த நாட்களிலே
அந்த ஆராதனையுடைய அந்த சாரம்சம் வித்தியாசத்தை பார்க்க முடியும். அது மனசாட்சியின் காலம். தோத்திரம். மனசாட்சியின் காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமை பார்க்கலாம், ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோவை பார்க்கலாம். இவங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டாங்க அப்படின்னு இருக்கும். கவனிக்கிறீங்களா? பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட. சில இடத்துல பலிபீடத்தை மட்டும் கட்டினான் அப்படின்னு இருக்கும். சில இடத்துல பலிபீடத்தை கட்டி நினைஞ்சாங்க, தொழுது கொண்டாங்க. எப்படி தொழுது கொண்டாங்க அப்படின்னு போடப்படலை. அது அவங்களுடைய காலம். இப்படி இருந்து நீ கட்டணும், இப்படி பலிபீடத்தை கட்டணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யல சொல்லல. எலியாவின் காலத்தில் பலிபீடம் செப்பனிட்டு அவன் கர்த்தரை ஆராதிச்சான். கையை வைத்து சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது மனசாட்சியின் காலத்தில் அவங்களா நினைச்சாங்க. யாக்கோபு கல்லு தூணை தலைக்கு வச்சிருந்த தூணை எடுத்து நிறுத்தி கல்லுக்கு நெஞ்சான் எண்ணெய். ஆமாம், முத நாம கல்லுக்கு எண்ணெயை அபிஷேகம் பண்ணவனே நம்மால் தான். அது இவன் விட்டுட்டான், இவனை விட சொல்லிட்டாரு. ஆனால் அதை இன்னொருத்தங்க நினச்சிட்டாங்க. ஒரிஜினல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல. பாருங்கள், 100 ரூபா தாள் கள்ள நோட்டு வருது, 500 ரூபா தாள் இப்போ கள்ள நோட்டு நிறைய வந்திருக்குதான், அடிச்சிருக்காங்களாம். மோடி கேட்டால் அவர் சொல்கிறாரு 2024 எதுக்கு க்ளோஸ் பண்ணார்? நிறைய கள்ள நோட்டு வந்துருச்சு. ஆமாம், அதனால் அந்த நோட்டை பூரா க்ளோஸ் பண்ணால் கள்ள நோட்டு செல்லாமல் போயிடும். ஆனால் கள்ள நோட்டை பூரா நிப்பாட்டி தடை பண்ணிட்டா, சாரி 2000 நோட்டை தடை பண்ணிட்டா கள்ள நோட்டு ஒன்று. இப்போ 500 ரூபா நோட்டு பூரா என்னது? கள்ள நோட்டு. 200 ரூபா தாள் கள்ள நோட்டு. உங்கள் கைக்கெல்லாம் இன்னும் வரல போல இருக்கீங்களா? தோத்துரு. அந்த நோட்டு 500 ரூபா தாள் அடிக்கிறானே, யாராவது 750 ரூபா நோட்டு அடிக்கிறாங்களா? அடிக்க முடியாத பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் 750 ரூபா, 3000 ரூபா மொத்தமாக கிடைக்கும்ல. 5000 ரூபா தாள் மறுத்து 5000 ரூபா தாள். ஏன் அதெல்லாம் அடிக்க மாட்டேக்காங்க? ஏன் அடிக்க மாட்டேக்காங்க? ராணி மிஸ் ஏன் அடிக்க மாட்டேக்காங்க? கடையில் கொண்டு யாராவது இந்தாங்க 3000 ரூபா, ஒரு 1000 ரூபாய்க்கு சரை கொடுங்க, மிச்சம் 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 3000 ரூபா தோத்திரம் அப்படின்னா வாங்குவீங்க? அப்படி கேனக்கிருக்கி 3000 ரூபா தாளே அப்படி கிடையாது. ஒரிஜினல் என்ன இருக்கோ டூப்ளிகேட்டு அப்படி உருவாகும். அப்போ ஒரிஜினல் இங்கே இருக்குது. ஆராதனையின் ஒழுங்கு, ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒழுங்கு, ஆலயத்தின் ஒழுங்கு, ஆசாரிய ஊழியம் செய்கிறவனுடைய ஒழுங்கு, அப்படியே வஸ்திரம் சகலமும் இங்கே இருக்கு. இங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு போய் தோத்திரம். ஆரோனுடைய வஸ்திரத்தில் ஆமாம் மாதுளம் பழங்களும் மணிகளும் கட்டி இருக்குமா. அந்த மாதுளம் பழத்தை நீங்களாம் உரிச்சு தின்றுப்பீங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க. என்னைக்காவது மாதுளம் பழத்துக்குள்ளே இருக்கிற சொலை எத்தனை இருக்குன்னு யாராவது சொல்லுவீங்களா? என்னைக்கா எண்ணிருக்கீங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னப்பறதான் யோசிக்க தோணுது பாஸ்டர். தோத்திரம். எத்தனையோ பழங்கள் இருக்கும்போது ஆரோனுடைய வஸ்திரத்தில் மாதுளம் பழங்களை செய்து கட்டணும், அது பக்கத்தில் மணிகள் தொங்கணும் அப்படின்னு சொல்லி கட்ட சொல்கிறார் வஸ்திரத்தில். ஏன் மாதுளம்பழம் அப்படின்னா அது ஒரு விசேஷமான ஒரு காரியம் அதில் இருக்குது. மாதுளம்பழத்தை நீங்கள் உடைச்சு பார்த்தீங்கன்னா அதில் 630 சொலை இருக்குது. 630 சொலை அப்படின்னா என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் 630 பிரமாணத்தையும் ஒரு ஆசாரியன் அணிந்தவனாக இருக்க வேணும். ஹலோ, அப்படின்னா பலிபீடத்தில் இருக்கவன் தான் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லுங்க, நீங்கள் ஆசாரியர்கள். கத்தனமாய் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ உங்க மேலே என்ன இருக்கணும்? வேத வசனத்தை அணிந்தவர்களாக நம்ம இருக்கணும். வசனத்தால் தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். வசனத்தால் தான் பிரச்சனை ஜெயிக்க முடியும். வசனத்தால் தான் பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். வசனத்தால் தான் சகலவற்றையும் சாதிக்க முடியும். வசனம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. வசனத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். வேதம் சொல்லுதுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சாங்க. அவனை ஜெயிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு கையில் ரத்தம். பாஸ்டர், மாட்டு ரத்தமா பன்னி ரத்தமா? ஏன்னா எங்கள் ஊரில் பன்னி தான் போடுவாங்க. ஹலோ, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஒரு கையில் ரத்தத்தை வச்சுக்கோங்க, ஒரு கையில் வசனத்தை வச்சுக்கோங்க. ரெண்டையும் வச்சுட்டு அவன்கிட்ட சண்டை போடுங்க. சாத்தான அவங்க காலின் கீழே கத்தர் போடுவார். கையை வைத்து சொல்லுங்க, அவனை ஜெயிக்கிற ஆயுதங்க வசனத்தினால தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அவனும் வசனம் பேசுவாங்க. வசனம் தெரிஞ்சவங்களாம் ஊழியக்காரன், வசனம் தெரிஞ்சவங்களாம் விசுவாசி, வசனம் தெரிஞ்சவங்களாம் பரிசுத்தவான் கிடையாது.
இயேசுநாதர்கிட்ட வசனத்தை பேசுகிறான். அவனுக்கு நிறையா மனப்பாடம். நம்மளாவது தோத்துறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பைபிள் படிக்க சொல்லியிருக்கோம், சில பேர் 2 முறை படிச்சிருக்காங்க. தோத்துறோம். கடந்த நாளில் நானும் தம்பி ஜெய்சல்னு பேசிக்கிட்டு இருந்தோம். தம்பி இந்த வசனம் படித்தவங்களுக்கெல்லாம் என்ன பரிசு கொடுக்கலாம் அண்ணே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், ஏதாவது தோத்துறோம் தங்கம் கொடுப்போமா, தங்கம் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை வெள்ளி கொடுப்போமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், 1000 பொன் வெள்ளியை பார்க்கல் நீர் விளம்பின வேதம் நல்லது, வேதம் தான் விளையாட பெற்றது. நீ வாட்டுக்கு வெள்ளியை தங்கத்தை கொடுத்து மண்ணை போட்டார்ல பாஸ்டர், அவன் ஆசையில் மண்ணை போட்டார்ல என்ன சொன்னார் தம்பி. அதாவது வெள்ளி காயின்ஸ் கொடுப்போமான்னு. அதை வாங்கி என்ன செய்வாங்க என் பிள்ளைங்க, ஒன்று அடமானம் வைப்பாங்க, இல்லாட்டா கொண்டு போய் நகைக்கடையில் கொடுத்து காசை கூடியாதுக்கு அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஆனால் இவங்க கையிலே வச்சுக்கிட்டு தெரியணும்யா, அப்படி ஒரு பரிசு கொடுக்கணும். நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன். அப்போ என்ன பரிசு, கையிலே வச்சுட்டு போகிறது மாதிரி என்னென்னா, இவர் முந்தி புத்தி போன இந்த பையவில் சொல்கிறாரு போல தெரியுது அப்படின்னு எந்த புண்ணியவதியோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பைபிளும் கொடுக்க மாட்டோம். பைபிள் நீங்கள் காசு ஓட்டு வாங்கணும். பைபிள் நான் வாங்கி தரவே மாட்டேன். நல்ல வேலை தப்பிச்சுஞ்சா, அது கிடையாதான் அப்படின்னா என்ன, நான் மனசில் நினச்சேன் தோத்துறோம் எங்கள் பரம்பரையிலேயே. ஆமாம், ஏன் இந்த உலகத்திலேயே முத நாங்கள் தான் கேன் போட்ட பரம்பரை, எல்லாத்துக்கும் ஒரு பேக் எடுத்து கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இருக்கீங்களா? பைபிளை கையில் வச்சுட்டு வர்றதுக்கு சில பேர் ஒரு மாதிரியே கூச்சப்படுறாங்கய்யா. பைபிளை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்தால் என் பிள்ளை எப்படி இருக்கும்? என்ன கலினா எனக்குமா தாத்தா உனக்கு தான் பேக்கடா பைபிள் படிச்சிருந்தா கையை ஊற்றி உள்ள சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆம்பளை ஆளுகளுக்கெல்லாம் போகாமல் இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிருங்க. தோத்துரு உங்களுக்கு இருக்குது. ஆமாம் சின்ன பண்ண பைபிள் படித்து முடிச்சுட்டாராம், முழுசும் முடித்தவங்களாம் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பெருசியாக 2 வட்டம் படித்து முடிச்சிட்டாலாம், பாசமாக 2 வட்டம் படித்து முடிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரு சிலர் படித்து முடிச்ச லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துறா 2வது வட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். பாஸ்டர் 2 வட்டம் படித்தவங்களுக்கு யாரெல்லாம் படிக்கலையே அவங்கள உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், அவங்கள வச்சு என்னமும் செஞ்சுட்டு போங்க. கையை வைத்து ஒரு ஆள் சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. தோத்திரம் ஆராதனையின் பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருக்கு உங்களை கொடுத்துருங்க. ஆமாம், வேதமே சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்குரிய கிடையாதுங்க, உங்களை ஒருவர் விலை கொடுத்து நினைச்சிட்டாரு. ஆகாசு ஒன்றை வாங்கிட்டார் விலை கொடுத்து. அதனால தான் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும். இன்னைக்கு லீவ் போடனா போடணும். நிதிஷே திமிக்கி அடிக்கக்கூடாது. ஒரு ஆளிலையா சொல்லுங்க. தோத்திரம் மாற்றினே எங்கே இருக்கீங்களா? ஆமாம், எங்கள் அப்பா பீகார் கூப்பிட்டார், குஜராத்தை கூப்பிட்டாரு, கிளம்பிடக்கூடாது. நாங்கள் கூப்பிடும் போது இங்கே வரணும். ஏன்னா உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஒருவர் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள்லாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்கு உரியவங்க கிடையவே. அதனால நான் 12:30 மணிக்கு முடிப்பேன், 1 மணிக்கு முடிப்பேன். நான் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு மணி எக்கனியாக பார்த்தீங்க, அடுத்த வாரம் பெரட்டி போட்டுருவேன். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வராங்க. அன்றைக்குள்ள ஆராதனை, அந்த ஆராதனையின் ஒழுங்குகள் அது வித்தியாசம். யாக்கோபு சொப்பனங்கன்னு இந்த இடம் பயங்கரமானதே, இது வானத்தின் வாசலை இல்லாமல் வேற அல்ல அப்படிங்க. கல்லை தூக்கி நிம்பட்டுறான். நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், இவன் போகும்போது என்ன கொண்டு போனான்? தகப்பன் விட்டு போகும்போது என்ன கொண்டு போனான் அப்படின்னா, ஒரு கோல். ஈசாக்கு ஆமாம் ஒரு குச்சை கொடுத்து விட்டுருக்கிறாரு, ஒரு கோலை மட்டும் கையில். நல்ல தகப்பம் பாருங்க. ஈசாக்கு சாதாரணமானவனாக்கும், தேசத்தில் விதைச்சானா 100 மடங்கு ஆசீர்வாதமா, 100 மடங்கு இருக்குது. அங்கிட்டு பார்த்தா தோத்துரும் ஆபிரகாமுடைய சொத்து ஈசாக்கு, அவங்க அப்பன் சொத்து வேற, பூமி தாங்க அங்கே குமிஞ்சு கிடக்குது. இங்கிட்டு இவன் விதைச்ச உடனே கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சு இங்கிட்டு ஒரு 100 மடங்கு எல்லாம் இருக்குது. ஆனால் யாக்கோவுக்கு ஒரு குச்சை கொடுத்து விட்றான். நான் நினைக்கிறேன் எதுக்கு கொடுக்கல, நான் நினைக்கிறேன் எதுக்குன்னா, அவனையே போட நினைச்சவன் வயசான காலத்தில் ஏசா பையன் நம்மளை போட்டான்னா. ஏதாவது புரியுறதா? இன்னைக்கும் சில வீட்டில் சண்டை வந்தா
புதவுல நினச்சி கொண்டு விடும், பேசாமல் இருக்கிறியோ இல்லையோ. எனக்கு நீ என்ன செஞ்ச? நீயே நல்லா உழைச்சி நீ தின்றுருக்க, நல்லா நீ அனுபவிச்சிருக்க. எங்களுக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு? ஒரு கையகலை வீட்டை, ஒரு கையகலை இடத்த வாங்கி போட்டையா அப்படின்னு சில வீடுகள் என்ன செய்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி கேட்க மாட்டேன். நீங்களாம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. நேற்று எனக்கு ஒரு பிள்ளை சொல்லுது, என் பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன செய்ய பாச, அப்பா அம்மா அவங்களாவது கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்க, அவங்களும் சண்டை ஓட்டாங்க. நான் இப்போ யார்கிட்ட போனேன் சொன்னேன், ஒரு அப்பா இருக்கார். அந்த எந்த பிள்ளை? வான்மதி பிள்ளை தான், வேற யார்கிட்ட சொல்ல. ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. இந்த அப்பா கைவிட்டுவாரு. தாவீது சொல்ல, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். எல்லாம் கைவிடட்டுங்க, ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் கைவிடவே மாட்டாரு. அவர் கையை பிடிச்சார்னா அந்த தகப்பனும் தாயும் வெட்கப்பட்டு தலை குனியத்தக்கதாக தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமாவா இல்லையா? யோசேப்பின் அப்படித்தானே உயர்ந்துச்சு. அவன் கையை இவன் ஏந்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு அழிலே சொல்லும், யாக்கோ வஞ்சவனாக்கும், நாங்கள்லாம் உனக்கு முன்னாடி தலை குனிவமாக்குண்டா அப்படின்னு சொல்லி, ஆமாம் திட்டணுனாக்கும், உன் தரிசனமாவது குப்பையில் போய் போடு, உன் ஜெபமாவது குப்பையில் போடு அப்படின்னு வெளிப்பாடு கண்டவனாக்கும், தரிசனம் கண்டவனாக்கும் யாக்கோ. அவன் சொல்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆமாம் இவன் கையை, ஆமாம் கர்த்தர் அப்படி. நான் சொல்கிறேங்க, நம்மளை வெக்கப்பட்டு போக என் தகப்பன் விட மாட்டாருங்க. நீங்கள் வெக்கப்பட்டு போவது இல்லை. யாரும் உங்களை ஆமாம் அற்பமாக பார்க்குறாங்க, உங்கள் குடும்பத்தில், உறவுகளில், சொந்த பந்தங்கள், அவங்க மத்தியில் குறித்த காலங்களுக்குள்ளாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தியே தீர்வார். அவங்க மத்தியில் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். என் தெய்வம் சாதாரணமானவர் அல்லவே அல்ல. தோத்திரம். யாக்கோபு தோத்திரம் கோலத்தானே கொண்டு போனான். என்ன எங்கிருந்து வந்துச்சு? என்ன ஆச்சரியமாக இருக்குது. யோசிக்கிறேன், என்ன எப்படி வந்துச்சு இவனுக்கு? இது மரத்தில் இருந்து கண்டா உருக்குனானா அப்படின்னா தெரியல. ஆச்சரியமாக இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறதா அழைக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். ஆமாம், வேதம் சொல்லி கல்லை நிறுத்தி அதுக்கு என்னஞ்சானா எண்ணெய் வார்த்து ஊற்றுறான். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறான்னு தெரில. தோத்துறோம். எண்ணெயை வார்த்து அப்படின்னா எண்ணெயை ஊற்றி, ஆமாம் தோத்துறோம். நான் நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். அவன் சில பொருத்தனை எடுத்துகிட்டு வண்டி கிளம்பி போயிருச்சு. போனவர் ஆண்டவர் அப்படியே மறக்கலைங்க. அவர் சின்ன பிள்ளையை விட மோசங்க. நம்ம ஆண்டவர் சின்ன பிள்ளையை விட, நம்ம சின்ன பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. நீங்கள் மட்டும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிடுங்க, சொல்லிவிட்டு நாளைக்கு வாங்கி தந்துடுறேன்னு. ஆமாம், எப்படா விடியும்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டில் உறங்கினாலும் அந்த எண்ணம் பூரா இருக்கும். விடிஞ்ச உடனே 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க டாடி அப்படின்னு சொல்லி கேட்குங்க. அடுத்த வாரம் வரைக்கும் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சின்ன பிள்ளை மாதிரியா நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அதை மனசுலையே வச்சுக்கிட்டு இருப்பார். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அதை மனசுலையே வச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ என்னென்ன அப்பாட்ட ஒரு சில பொறுத்தரை எடுக்கிறான், ஒரு சில தீர்மானம் இருக்கான் யாக்கோபு. ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் நீர் போகிற வழியில் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை நீர் பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க உடை எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு நீர் திரும்பி வர பண்ணுவீரானால் நான் நிறுத்தினதான இந்த தூணு தேவனுக்கு வீடாக வரும். ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற எல்லாத்திலையும் யோசிக்கிறாரு. இத்தனையும் தரன் இருக்காரு. இத்தனையும் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் என் தகப்பன் ஒரு நாள் மறந்து போகிறவில்ல. இன்னைக்குள்ள சங்கீதத்தில் இந்த கடைசி வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. ஆமாம், அவர் மறந்து போகிற தேவன் அல்லவே அல்ல. தோத்திரம். ஆனால் தலைவர் நினைச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் வாக்கு பண்ணார், நான் இப்படியெல்லாம் உனக்கு செய்வேன். அதைத்தான் இவர் திரும்பி அவருக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. தோத்திரம், இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு. போன இடத்துல கர்த்தர் சொன்னபடியே செஞ்சிட்டாரு. அவர் எப்போவுமே சொன்னதை செய்கிறவர். ஆமாம், சில வேளை நம்ம தான் அதை மறந்துடுவோம். ஆனால் அப்படி செய்யாத போது சில வேளை வச்சு செய்வார். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அவர் சொன்னபடி செஞ்சிருவார். ஆனால் நம்ம சில வேளையில் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யாமல் போனோம்னா சில வேளையில் என்ன செய்வார்? வச்சு செய்வார். அது நம்ம ஆண்டவருடைய ஸ்டைலு. இருக்கீங்களா? பிறகு ஐயோ அப்படின்னு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே வேற அவரை விட்டா தாவீதான் சொல்ற, உம்முடைய கரத்திலே விழுவேன். நாங்கள் எங்கே போக? நீர் பார்த்து சத்துரு அனுப்பினா, நீர் பார்த்து வியாதி அனுப்பினா, நீர் பார்த்து பட்டயத்தை உருவனா, நான் எங்கே போவேன்? உங்கள் கரத்திலே உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க
அடித்தாலும் நீங்கள் தான் அடிக்கிற கை தான் அணைக்குமா. அவன் கூட இங்கிருந்து தான் எடுத்திருக்கான் போல வார்த்தையை. தோத்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே 2 பரிவாரங்கள் ஆண்டவர் அந்த ஆதியாமலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யாக்கோவோடு கூட சம்பாசிக்கிறது. தோத்துரும். ஏமாற்றிட்டு போனவன்ட்ட கர்த்தர் ஓயாமல் வர்றாரு. உபவாசம் இருந்து சோமன்றம் வரமாட்டக்காரு. ஏமாற்றிட்டு போனவங்க தகப்பனை ஏமாத்தினவன், தோத்துறன் சகோதரனை ஏமாத்தினவன், கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணி ஏமாத்தினவன் அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, யாக்கோவே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி பொருத்தனை பண்ணையே அந்த தேவனாக்குகாரு. தேவன் கொடுத்தாருன்னா அமிக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி சேவி இருந்தாருன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஆமாம் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். அவர் ஒன்றை சொல்லிட்டா அதை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நிச்சயம் செய்வாருங்க. தோத்துறோம். அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு எடுத்த தீர்மானத்தை மட்டும் பொருத்தனை மட்டும் தலைவர் மறந்துட்டார். நிறைய வேலைகளை நம்ம வாங்கிறதுல இருக்கிற கவனம் கொடுக்கறதுல என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. வாங்கிறதுல கவனம் செலுத்துகிறோம், ஆனால் கொடுக்கறதுல கவனத்தை நம்ம விட்டுறோம். தோத்துறோம். ஏன்னா இவன் எல்லாத்துலேயும் கொடுப்பேன் அப்படின்னா, வேதம் நீங்கள் முழுமையும் படித்து பாருங்க. எது ஆராதனை அப்படின்னா கொடுப்பது, உங்களை முழுமையாய் கொடுப்பது, கொடுக்கிறது. தோத்துற தங்களை முழுமையாய் கொடுத்தார்கள். ஆபேல் அதைத்தாங்க செஞ்சான். வேதம் சொல்லுது கர்த்தர் ஆபேலையும் ஆபேலுக்குரிய பின்னாடி தாங்க காணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை கொடு, அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. உங்களை கொடுக்காத எதுவும் அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறது அல்லவே அல்ல. கையை உயர்த்தி உங்களை நீங்கள் கொடுங்க, உங்களை கொடுங்க. ஆபேல் தன்னை கொடுத்தான். நீங்கள் 2 கொரிந்தியர் 8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் முதலாவது தங்களையும் பின்பு எங்களுக்கும் அவர் என்னஞ்சாங்க ஒப்பு கொடுத்தார்கள். திருச்சபை மக்கள் கர்த்தருக்கு கொடுத்தாங்க, அடுத்து எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பாஸ்டர் சரணடைகிறோம் பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம். முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அடுத்து பின்பு எங்களுக்கும் அவர்கள் தங்களை இணைஞ்சாங்களாம் ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டா ரெண்டாவது ஊழியக்காரனை ஒப்பு கொடுத்துடணும். என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர், நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீங்களோ இப்படி நடத்துங்க. ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். அதனால நம்மை ஒப்பு கொடுப்பது. ரெண்டாவது பகுதி என்ன? சுருக்கமான நிறைய பெரிய பகுதி அது, சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆதியாகமம் 4:4 வாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஆமாம், முதலாவது உங்களை ஒப்பு கொடுங்க, இரண்டாவது உங்களுக்கு உள்ளதை ஒப்பு கொடுங்க. கையை உயர்த்த காணுமே. உங்களை ஒப்பு கொடுங்க முதல்ல, இரண்டாவது உங்களுக்கு உள்ளதை ஒப்பு கொடுங்க. இங்கே ஆபேலை குறித்து பார்க்குறோம். என்ன செய்கிறாரு? ஆபேலு கர்த்தரை ஆராதிக்க வர்றாரு. அவர் ஆராதிக்க வந்தபோது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபேல் மந்தையின் தலையீற்றில், மந்தையின் தலையீற்று கொழுமையானதை கொண்டு வராரு. கொண்டு வந்து அதை என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. அப்போ கர்த்தர் அந்த ஆராதனை எப்படி அங்கீகரிக்கிறார்னா, ஆபேலையும் ஆபேலுக்குரிய காணிக்கையும். தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய ஆராதனை. நிறைய பேருக்கு அது ஆராதனை நினைக்கிறது கிடையாது. கொடுக்கிறது ஒரு ஆராதனை. கொடுப்பது சாதாரணம். இந்த கொடுக்கிறது எங்கேருந்து வருது அப்படி தெரியுமா? பரலோகத்திலிருந்து வருதுங்க. கொடுக்கிறது பரலோகத்திலிருந்து வருது. ஆமாம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த கொடுக்கிற குணத்தில் ஆபிரகாம் எல்லாம் பாருங்க. தோத்துறோம். ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தாரு, கொடுத்தவர் கேட்குறாரு. கொடுத்தவர் கொடுத்துட்டு கேட்பாராக்கும், கேட்பாரு. கேட்டால் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன், வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்காரு, வருமானத்தை கர்த்தர் கொடுக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், அதை செய்யக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இங்கேருந்து போய் இந்த வேலையை செய்யணும், ஒரு வளையத்தை குத்தணும், சரத்தை பின்னணும், அடுத்து என்னது வளையத்தை பூசணும், வேற என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா அதை செய்யக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதாங்க தோத்திரம். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கை வரலை, திரும்பி செய்ய முடியுமா? திரும்பி அந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியுமா? நல்லா தானே போனார்.
கை வரல அப்படின்னா அவ்வளவுதான். அப்போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு. இது கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்போ கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வரணும்? மனசு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கருது கிடையாது, அவன் வாங்கிறதுல இருக்கிற கவனம் கொடுக்கறதுல என்ன கிடையாது. அவன் காணிக்க கொடு, தசமாம் கொடு, அது எங்கே போட்டிருக்குது, அது பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். நம்ம ஏன் பிரிக்கணுங்க? அது தேவ வார்த்தைன்னு நினைக்கணும். நம்ம எதுக்கு? சரி தோத்துறோம், பழைய ஏற்பாட்டியா நியாயப்பிரமாணம் உங்கள் வார்த்தை. இப்போ புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் 3:4 இந்த 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் வீடுகளையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய நிலங்களை விற்று கொண்டு வந்து தோத்திரம் சொசைட்டி பேங்கில் வைத்தார்கள், டிஎம்டி பேங்கிலே போட்டார்கள், இந்தியன் பேங்கிலே போட்டார்கள். அப்படியா இருக்குது? வித்து கொண்டு வந்து அதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. தோத்திரம் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. கொடுத்தவங்க குறைபட மாட்டாங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேங்க, தோத்திரம் எதன் மேல நமக்கு அதிகமான அன்பு நேசம் இருக்கோ அதை நம்ம அப்படி அனுபவிக்க நினைப்போம். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் இயேசுவின் மேல நமக்கு அதிகமான நேசமும் பாசமும் இருந்தா இதை நம்ம வஞ்சித்து என்ன செய்ய மாட்டோம், வைக்கவே மாட்டோம். யாத்திராம புஸ்தகத்தில் தோத்திரம் ஆமென் 25வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோக்கி கொண்டு வரும்படிக்கு சொல்லு, எவனோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சில இடத்துல சொல்லுவார், சில இடத்துல சொல்ல மாட்டார். புரியுதா? புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் சொல்லியிருக்காக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. வேதத்தில் சொல்லியிருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? வேதத்தில் சொல்லியிருக்கு. மத்தேயு 23:23 சொல்லப்பட்டிருக்குது, நீ அதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வேளைகளில் சத்தியம் நமக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், உலகத்தானும் ஆசீர்வதிக்கப்படுறான். ஏன்னா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய மலையை பெய்யப்படும், அவனே ஆசீர்வதிக்கப்படுறான். அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டார். ஆனால் ஒரு லிமிட்டோடு நின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதுதாங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. ஆனால் பிசாசு நீ சொல்லிடுவ, வெளியே போய் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவ. அதனால நீ இதை செஞ்சிடாத. ஏன்னா இதை செய்யும் போது தான் தேவ வார்த்தை நிறைவேறுது. நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற, தேவ பிரமாணத்தை நிறைவேற்ற. ஏன்னா அது புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஆராதனை குறைவு தான் இருக்கணும். அதனால நீ கொடுத்துடாத, காணிக்க கொடுத்துடாத, தசமபாகம் கொடுத்தா பிசாசு ரைட்டாக சொல்லுவான், அந்த தேவருக்கெல்லாம் இது கட்டணுமே அது கட்டணுமே, பிள்ளைங்க படிப்புக்கு இருக்குது. அதனால பிசாசு ரொம்ப தந்திரமாக என்ன செய்வான். சில வேளையில் ஆராதனை முடித்த பிறகு கூட வேலைக்கு போன இடத்துல கூட பிசாசு அவன் வாயில் வந்து பேசுவான், வாயில் வார்த்தையை வைப்பான். தோத்துரும் பத்தியா நேற்று பிரசங்க நம்ம கொடுக்கல, அதனால தான் நம்மளை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது பிசாசு பேசுறது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதீர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. கர்த்தர் சொல்லார், காணிக்க வாங்குன்னு சொல்லாரு. உற்சாகமா எவன் பிரியப்பட்டு கொடுக்குறானோ அவன்கிட்ட நீயே வாங்கு அப்படிங்காரு. எல்லாரும் ஜனம் தானே, அதில் பிரியப்பட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க, உற்சாகமாக கொடுக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களையும் அவருடைய தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு வர்றதே கொஞ்சம் தான் பாஸ்டர். வேதம் சொல்லுதுங்க, கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் எங்க அழைத்த தேவன் எங்களை நடத்த போதுமானவர். அதை மறந்துடக்கூடாது. ஆனாலும் நான் தேவ வார்த்தையை நிறைவேற்றினேன். நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன், இது மனுஷனுக்காக நான் என்ன செய்யலை. உங்களுக்கு வர்ற வருமானம் ஒரு வாரத்துக்கு 1000 ரூபா தாங்க. 100 ரூபா கர்த்தருக்கு எடுத்து வச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. மல்கியாவை நீங்கள் படித்து பாருங்க, 3வது அதிகாரத்தில் சோதித்து பாரு அப்படிங்காரு. தசமபாகம் கொடுத்து தோத்துரும். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதில் வஞ்சித்தோம்? தசமபாகத்திலும் காணிக்கையிலையும். தோத்துரும். காணிக்கையிலையும் கூட வஞ்சிக்கிறீங்க அப்படிங்காரு. என்ன வஞ்சிக்கிறோம்? ஆமாம், தோத்துரும். இன்னைக்கு நம்ம கைகளை நடமாடுகிற நோட்டு என்னது? 10, 20, 50, 100, 200, 500. ஆமாவா இல்லையா? பெங்களூரில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். ஒரு நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டவர். என்ன ஒரு முறைக்கு கூப்பிட்டுருந்தார். நாங்கள் போயிருந்தேன். அங்கே போயிருந்தபோது நல்ல பெரிய வீடு, அந்த வீட்டில் குடியிருக்க. நான் பலிபீடத்துலேருந்து உண்மையை பேசுகிறேன், ஏற்றி இறக்கியெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு நாள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு தோத்துறோம் எனக்கு ஆண்டவர் பைக்கு கொடுத்துருக்காரு.
கார் கொடுத்துருக்காரு, பெரிய வீடு கொடுத்துருக்காரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வேலையை ஒரு நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி நல்லா வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு காரியம், என் வீட்டிலையே தோத்துறோம், அதாவது எது கூடுனதாக இருக்கோ அதை நான் கத்தரிக்காய் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கூடுனது அப்படின்னா என் தேவன் விளையாட பெற்றவருங்க, அவருக்கு நான் செலுத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் வீட்டில் பார்க்குறேன், வீட்டில் பார்த்தா 500 ரூபா தாள் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த தாளை காணிக்கை எடுத்துகிட்டு போவேன். ஹலோ, நான் சொல்ல உங்களுக்கு புரியலையா? தோத்துறோம். நான் என்றைக்கு அப்படி தீர்மானித்து கர்த்தருக்காக, ஏன்னா ஆபேல் தஞ்சம் கொழுமையானவைகளை மந்தையிலே கொழுமையானதை தோத்துற கர்த்தர் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாரு. அவன் நினச்சிருந்தா ஏதோ ஒன்று கொண்டு வந்து நினைச்சிடலாம், சமாளிச்சிருக்கலாம், ஆனால் கொழுமையானதை கொண்டு வந்து செலுத்தினானா. இன்னைக்கும் ஆபேல் பேசப்படுகிறான். அவர் சொல்றார், இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமே அதான் பாஸ்டர். நான் எது கூட இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும், வீட்டில் 500 ரூபா தாள் இருக்கலாம், 200 ரூபா தாள் இருக்கலாம், தோத்துரும் 50 ரூபா தாள் இருக்கலாம், 100 ரூபா தாள் இருக்கலாம், 20 ரூபா எடுத்து பிள்ளைகிட்ட மாற்றி கொண்டு வாடா, நீ 10 நீ 10 மோடிகிட்ட சொல்லி 10 20 செல்லாமல் செய்யுங்கயா அப்படின்னு சொல்ல நான் நினச்சிருக்கிறேன். 10 20 செல்லாமல், நீ 10 நீ 10, அம்மா உன்னை விட பெரிய பொம்பளை இல்லை அதனால 20. அப்போ வீட்டில் வேற தாளே இல்லையோ? நம்ம யாருக்கு செலுத்துகிறோம் அது ஆராதனை. ஹலோ, இருக்கீங்களா? அது ஆராதனை. சின்ன வயசுல நாங்கள் வறுமைக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் காணிக்க போடும்போது 20 ரூபா போடுவோம். நான் பாஸ்டரம்மா ஆளுக்கு 20 போடுவோம். ஆனால் நீங்கள் பவுலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இருக்கிறதையும் பார்க்குறீங்க, பவுலையும் நீங்கள் பார்க்குறீங்க. பவுல் அப்போவே அவர் 50 ரூபா விட எனக்கு காணிக்க போடுங்க கேட்பான். பொய் சொல்லலைங்க, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. 50 ரூபா விட்டு காணிக்க விட நான் அம்மாட்ட கேட்பான், இல்லை தம்பி நாங்களே 20 ரூபா தான் போகிறோம், 50 ரூபா கொடு, 50 ரூபா கொடுத்தா தான் காணிக்க போடுவேன். அல்லேலூயா. அப்போ 50, இப்போ அவங்கெல்லாம் 50 போடுறாங்க, ஆனால் அவர் எவ்வளோ போடுறா தெரியுமா? 100 இல்லாட்டா 200. மற்றவங்க போடுறத விட நான் கூடத்தான், மற்றவங்க வீட்டில் உள்ளவங்கள சொல்கிறான். தோத்துறோம். நான் சொல்கிறேன், எங்களை எல்லாத்துலேயும் அவனை உண்மையாக சொல்கிறேங்க, அவனை மேன்மையாக தான் வச்சுருக்கேன். அவனை பார்க்குற பார்வை வேறு மாதிரியா கத்துரு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகிட்ட அப்படி சில்லறத்தனமா ஆமாம் கொடுக்க என்ன செய்யாதீங்க, பழகாதீங்க. தோத்துறேன். நான் ஒருவேளை அம்மா 50 ரூபா ஹோட்டல் நீ 100 ரூபா போடு, அப்படி செஞ்சு பாருங்க, உங்க கண்கள் காண உங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வாரு. ஆமென். கொழுமையானவைகளை அப்படி செஞ்சு பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 3:9. பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப கொடுக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தரை என்ன செய்கிறோம்? எல்லாரும் என்ன சொல்லுங்க? கொடுக்கிறது என்னது? கனம் பண்ணு. வேதம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். அப்ப கொடுப்பது என்பது கர்த்தரை என்ன செய்கிறோம்? நான் கொடுப்பது மூலமா ஆராதிக்கிறேயா. கொடுத்தல் என்பது ஆராதனை. அல்லேலூயா. நான் என்ன கொடுக்கிறேன்? என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. இந்த கிழிஞ்ச நோட்டை போட்டுட்டு பாட்டு என் பாக்கெட்டில் வச்சுருக்கேங்க, எடுத்து காட்டவா? 200 ரூபா தாள், பாதி தாள் தான் இருக்குங்க, பாதியை காணும். கர்த்தருக்கு பொதுவாக சொல்கிறேன், பாதி இருக்குது. ஒருவேளை இந்த ஆராதனையில் பாதியை போட்டுருவோம், அடுத்த ஆராதனையில் பாதியை போட்டுருவோம்டா, கொண்டு போயிட்டாங்களா என்னமோ தெரியல, சவரியா பாக்கெட்லேயே வச்சுருக்கேன், அதை பேங்கில் தான் கொடுத்து செல்ல வைக்க முடியும். என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, பாதி தான் கரெக்டாக இருக்குதுங்க. அதில் பாட்டு என்னையே தருகிறேன் ஜீவ கூட்டு போய் ஆண்டவர் தோத்துறோம். இருக்கீங்களா? தோத்துறோம். உன்னை கொடுத்தால் போதாது, உனக்குள்ளதை கொடு. தாவீது பாருங்க, அவ்வளவு சேகரிக்கிறான். அவன் சேகரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம், எல்லாம் உம்மாலே உண்டானது. அந்த உணர்வு வேணும். எல்லாம் உம்மாலே உண்டானது, உம்முடைய கரத்திலே வாங்கி அதை நாங்கள் உமக்கே கொடுத்தோம். அதனால தான் தாவீது ஆடுக்கு பின்னாடி திரிஞ்சவன், புழுக்க வரைக்கும் திரிஞ்சவன், நான் சொல்லுவேன், புழுக்க வரைக்கும் திரிஞ்சவனை தூக்கி சிங்காசனத்தில் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய உயர்வு அதில் தான் இருக்குது.
உங்கள் நன்மை அதில் தான் இருக்குது, உங்கள் ஆசீர்வாதம் அதில் தான் இருக்குது. நிறையா இருக்குது, பேச நேரம் இல்லை. அதனாலே ஒன்று உங்களை ஒப்பு கொடுங்க, இரண்டாவது உங்களுக்கு உள்ளதை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவர். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை.